திரு மதிவாணன் சார் வணக்கம் சார். இப்போ இந்த சிஎம் உடைய அந்த சந்திப்பு, பிரைம் மினிஸ்டர் அவர் சந்திச்சிருக்கிறாரு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. இதை உங்கள் பார்வையிட்டு இது இவர் பிரியன் சார் சொன்ன மாதிரி ஒரு மாமூலான சந்திப்பு தான், சம்பிரதாயபூர்வமான சந்திப்பு. அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முதல்வர் பிரதமர் 2 பேரும் சந்தித்து பேசுவது என்று ஒரு இதுதான். இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு டைம் தான் மீட் பண்ணியிருக்காரு. அது ஒரு இன்ட்ரோடக்டரி மாதிரி, பர்சனல் இன்ட்ரோடக்ஷன் தான் பிரதமருக்கும் முதலமைச்சருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னாங்க, நீங்கள் எடுத்த துவக்கத்திலே கேட்டீங்க, இந்த கோரிக்கையெல்லாம் வச்ச கோரிக்கையெல்லாம் நிறைவேறுமா, கரெக்ட், அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போது பாஜக வந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு, நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்ததுக்கு பிறகு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் சொன்னீங்கல்ல, கூட்டாட்சி தத்துவம், அதை வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு பலவீனப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பலவீனப்படுத்துகிறாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் டபுள் இன்ஜின் சர்க்கார். டபுள் இன்ஜின் சர்க்கார்னால் நமக்கு தெரியும், மாநில அரசையும் அதே கட்சி தான், மத்திய அரசில் ஆளக்கூடிய அதே கட்சி பண்ணாதான் அது டபுள் இன்ஜின் சர்க்காராக இருக்கும், நிதி கிடைக்கும், திட்டங்கள்லாம் விரைவாக படம்னு அதை வெளிப்படையாகவே பேசுகிறாங்க பாஜக தலைவர்கள், அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள்லாம். அதனால் இது வந்து ஆட்சிகள் தமிழ்நாட்டில் திமுக போய் தாவேகா வந்ததால் பாஜகவின் கொள்கையில் இந்த மாற்றம் எதுவும் வரப்போகிறதில்ல. அது நான் பிஜேபி ஒரு கவர்மெண்ட்டை இந்தியா பூரா எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையும் நடத்த போகிறாங்க. அதனால் நிச்சயமாக வந்து 2 இடத்திலும் எங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தால் தான் நாங்கள் நிதி உதவி பண்ணுவோம், உங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தருவோன்ற ஒரு இறுக்கமான கடினமான நிலையை ஒன்றிய அரசு எடுத்திருக்குது. அது தவறு. ஆக்சுவலாக ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கலாம், மாநிலத்தில் மத்தியில் யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கலாம். ஆனால் ரெண்டு இடத்துலையும் எங்கள் கட்சி அல்லது ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தால் தான் நான் உதவுவேன்னு சொல்கிற அந்த நிலைப்பாடு, அதில் பாஜக மாறும்னு நான் நினைக்கல. ஆகவே சார் அப்படி எங்கேயும் சொல்லலைல்ல, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் நான் உதவுவேன்னு எங்கேயுமே சொல்லலையே. இல்லை உதவுவேன்னு சொல்லியே தவிர, அவங்க பிரச்சாரத்தில், தேர்தல் பிரச்சாரத்தில், பொதுவெளியில் மத்திய அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க, பாஜக இந்த மாநிலத்தில் ஆட்சியில் வந்தால் தான் தமிழ்நாடு முன்னேறும், தமிழ்நாடுக்கு தடை இல்லாமல் நிதி உதவி கொடுப்போம், அனைத்து திட்டங்களும் நிறைவேற்ற முடியும். அப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒரு மாநில அரசு, நம்ம ஒன்றிய அரசு 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒன்றுபட்டு உழைக்க வேண்டிய கடமை இருக்குதுன்றத பாஜக தலைமையோ அந்த ஒன்றிய அரசோ உணர்ந்திருந்தாக இப்போ தெருல 12 வருஷ அனுபவத்தில் ரொம்ப பார்ட்டிஷனாக நடந்துக்கிறாங்க. அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களை ஒரு மாதிரி நடத்துகிறதும், பாஜக அல்லாத கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலத்தை ஓரவஞ்சனையுடன், மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகிறார். ஆக்சுவலாக ஒரு தாய் மாதிரி தான் இருக்கணும், பாரத தாய் அப்படின்றாங்களே. ஒன்றிய அரசு வந்து மாநில அரசுகளுக்கெல்லாம் ஒரு தாய் மாதிரி தான் இருக்கணும். ஆனால் முன்னாலேயும் இப்படி இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல, காங்கிரஸ் ஆட்சியிலையும் இந்த மாதிரி சில வேரியேஷன்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப பிளேட்டண்ட்டாக வெளிப்படையாக தெரியுதுங்க. இந்த பாரபட்சம், இந்த மாதிரி நிதியை முடக்குது. இப்போ உதாரணத்துக்கு பிஎம் ஸ்ரீ அந்த கல்வி திட்டத்தில் நம்ம வந்து மாநில அரசு சேராததால் அதுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நமக்கு கொடுக்க வேண்டியது நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அது ஒரு பிரச்சனையாக இப்போ இருக்க போகுதுங்க. இப்போ தாவேகா சந்திக்க போகிற முதன்மையான பிரச்சனையாக அது இருக்க போகுதுங்க இம்மிடியேட்டாக. அது 2500 கோடி ரூபா பெண்டிங். ஆமாம், 2500 கோடி ரூபான்றது ஒரு நாட் ஏ ஸ்மால் அமௌண்ட்டு. அதனால் அதை பெற்றாக வேண்டும். ஆனால் அதுக்கு நிபந்தனை விதிப்பது என்பது நியாயம் இல்லை. இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருந்திருக்கு, அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. 2 மொழி கொள்கை திட்டத்தை தான் நம்ம எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட ஒரு கான்சென்சஸ் இருக்குது. கட்சிகள் மாறினாலும் ஆட்சிகள் மாறினாலும் இருமொழி கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கிறோங்க. ஆனால் அவங்க இப்போ திணிக்கிறாங்க 3 மொழி திட்டத்தை வந்து ஒரு மொழி எக்ஸ்ட்ரா படிக்கணும் நீங்கள்
அப்படின்றாங்க. இப்போ லேட்டாக கொஞ்சம் ஸ்லைட்டாக அதை தேர்ச்சிக்கு நாங்கள் தேர்வுக்கு இப்போ எடுத்துக்கல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டைலூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பொது தேர்வுக்கு வராது அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து மாநிலங்களின் உரிமையை வந்து பறிக்கிற மாதிரியும் மாநிலங்கள் நலனுக்கு எதிராகவும் தான் ஒன்றிய அரசு இருக்குது. அதனால் விஜய் வந்து போகிறதால பெரிய மாற்றம் வந்துடும். ஸ்டாலின் போகும்போது என்ன இருந்ததோ அதே அளவுக்கு தான் இங்கே நடத்துவாங்க. ஏன்னா ஒன்றிய அரசினுடைய கொள்கை தவறாக இருக்குது, அணுகுமுறை. மதிவாணன் சார், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு தலைமைக்கும் டெல்லி தலைமைகளுக்குள் எப்போதுமே இந்த 60 வருஷம் அந்த ஹிந்தியை பேசிக்கிட்டே தான் இருக்கும். இதனாலேயும் சில வளர்ச்சி குறைபாடுகளா? இந்த ஜோசப் விஜய்க்கு இதை எப்படி கையாள போகிறார்? அதுக்கு முன்னால் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் ஆர்கே சார் போயிட்டார். சரி, அவர் என்ன சொன்னார்னா, பொத்தாம்பொதுவாக இருக்குது, அவங்க சரியாக அதிகாரிகள் அவரை கைட் பண்ணல அப்படி அப்படின்னாரு. முதல்ல 10 நாள் தான் இந்த ஆட்சி, ஒரு 14 நாள் தான் ஆயிருக்கு. இது ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு, இது ஒரு மரியாதை நிமித்தம். அதில் போய் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் எடுத்துன்னு போய் இந்த மாநில அரசு 5 வருஷத்துக்கு என்ன செய்ய போதோ அதெல்லாம் கொடுக்கணும் எதிர்பார்க்கறதே தப்புங்க. அதாவது குறை சொல்லணும்னு நினச்சிட்டா எதை ஒன்றா சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இதில் ஒன்றும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு கஸ்டமரி ஒரு மீட்டிங் தான். ஃபர்ஸ்ட் டைம் இஸ் மீட்டிங் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்போ பொத்தாம்பதுவாக சில விஷயங்களை சுருப்பாங்க. இதுக்கு மேலே இதுதான் கடைசி மீட்டிங் இல்லை, இன்னும் 5 வருஷம் இருக்குது. பல முறை அவர் சந்திப்பார், நிச்சயமாக இது பண்ண. நான் முதல்ல என்னென்ன ஒரு அரசியல் ரீதியாக அவர் வந்து அரசியலில் அவ்வளோ அனுபவம் இல்லாத ஆள். இதுக்கு முன்னால் பல பேர் பார்த்துருக்கேன். முக்கிய மந்திரி, அதாவது சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க ஒரு பெரிய படையோடு போவாங்க. ஆமாம், சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் உட்கார வச்சுக்கிட்டு அதிகாரிகள் பட்டாலெலாம் போவாங்க. இப்போ அதிகாரிகள் போயிருக்காங்க, ஆனால் ஒரு அமைச்சர் கூட போகல. அப்போ சிங்கிள் ஹேண்டடாக இவர் வந்து இதை டீல் பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறாரு, இன்ட்ராக்ட் பண்ணுறாருன்றது அது ஒரு புதிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இவர் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றத்தை உருவாக்குறாரு. அவரோட பியூரோக்ராட்ஸ் போகிறாங்க, கன்சர்ன் தொடர்புடைய அதிகாரிகள் அது போகிறாங்க, அது எப்போவுமே போவாங்க. நான் அது இல்லாமல் அரசியல் தலைவர்கள் அரசியலில் நம்பர் 2 நம்பர் 3 எல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அது இல்லை, இது ஒரு நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அதாவது பிரைம் மினிஸ்டர் அண்டு சீஃப் மினிஸ்டர் சந்திப்பு, அவ்வளோதான். அதுக்கு போய் ஒரு குரூப்பை எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இதை அவர் பண்ணது நான் அதை பார்க்குறேன். சாருக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்லவே, பிரைம் மினிஸ்டரும் விஜயும் சீஃப் மினிஸ்டரும் உட்காந்துருக்கிற படம் தான் நமக்கு தெரியுது. எதிர்க்கு அதிகாரிகள் உட்காந்துருப்பாங்க, அவங்க படம் நமக்கு தெரியல. அதிகாரிகள் போலன்னு நான் சொல்ல, அவங்க எதிர்க்கு உட்காந்து சார் பிரியன் சார், நான் அதை நான் மறுக்கவே இல்லை. 2 நாளைக்கு முன்னாலே போயிட்டு சந்திப்பு கிடையாது. இல்லை, நான் அதை சொல்லலைங்க. அந்த முதல்வர் அவரை சுற்றி இருக்கிற அந்த நம்பர் 2 நம்பர் 3 எல்லாம் போவாங்க கூட்டிட்டு பிரைம் மினிஸ்டர் சந்திக்க. எடப்பாடி தனியா போயிருக்க மாட்டாரு. மதிவாணன் சொல்வது இல்ல சார், மதிவாணன் சொல்றது என்னன்னா, பிரியன் சார், வழக்கமான கோதாவில் நடக்கவில்லை. ஆமா, ஒரு பெரிய கூட்டங்களோடு, அதுவும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஃபர்ஸ்ட் டைம் இஸ் மீட்டிங். அப்போ அது ஒரு முக்கியமான பாசிட்டிவான பார்க்குறேன். ரெண்டாவதுங்க, விஜய் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளுங்க. ஆமாம், அவர் வந்து நிச்சயமாக தாவேக்காவுக்கு பாஜக சித்தாந்த எதிரி, அவ்வளோதான். அது பார்ட்டி டு பார்ட்டி தான். ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வில் மெயின்டைன் கார்டியல் ரிலேஷன்ஷிப் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. இதை ரெண்டையும் பிரிச்சிருவாங்க. அரசியல் வேற, ஆளுமை வேற. Constitution has very clearly mentioned it is so called federalism. Yes, give an account of the federalism. அதுதான முக்கியமான விஷயம். ஆமாம், அதனால் அவரை பொறுத்தவரையில் ஒரு நல்லுறவை மெயின்டைன் பண்ணுவார். இப்போ இவங்க டிஎம்கேக்கு என்னென்னா, அவங்களுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். அவங்களுக்கு பாஜக இப்போ டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும்லாம் ஆரம்பிப்பாங்க. அது தேவையில்லாத விஷயம். அது ஒன்றும் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றிய அரசு தான் இல்லைங்களா? அப்போ அதை ஏதோ எதிரி மாதிரி காட்டி நம்ம மாநிலத்தை ஒழிக்குதுன்னு இது இவங்க இந்த ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்க்காக இவங்க நெரேட்டிவ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி வேலையை இவர் செய்ய மாட்டார். இவர் மேட்டர் ஆஃப் ஃபேக்டில் நல்லது செய்தால் ஆதரித்து வரவேற்று, அல்லது செய்தால் எதிர்க்கிறது. அப்போ ஆன் இஷ்யூ பேசிஸில் பிரச்சனைகள் அடிப்படையில் தான் ஆதரவு வரவேற்பு இருக்குமே தவிர,
விஜயை பொறுத்தவரையில் பிளைண்டாக எதிர்க்கிறது, ஏன்னா இது நமக்கு அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுப்போம், அப்படி செய்ய மாட்டார்ன்றது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் முதல்ல வந்து ஒரு 15 நாளில் உங்களுடைய எஸ்டிமேஷனாக இருக்குது இப்படி இருக்கலாம்னு. இல்லை, இருக்கும்னு நான் நம்புகிறேன். இருக்கு ஏன்னா அவருடைய அந்த மெத்தடு, அவருடைய ஆட்டிடியூடு, பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்கிற விதம். இப்போ பாருங்கள், 15 நாளில் அவர் என்ன பேசியிருக்கார் பாருங்கள். அவர் அமைதியாக இருக்கார், எல்லாரும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அமைச்சரவையில் செங்கோட்டையனும் ஆதவ அர்ஜுனா தவிர வேறு யாரும் பேசுகிறதில்ல அதிகமாக. அப்போ அவரை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் பேசணும்னு நினைக்கிறாரு சார். இப்போ இந்த சந்திப்பில் ஒரு செய்தி இப்போ நான் பார்த்தேன். என்னென்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட டைம் கேட்டிருக்காரு இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு. ஆனால் இதுவரையில் அவர் நேரம் ஒதுக்கலை, இந்த நிமிஷம் வரையில். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அமித்ஷாவுக்கு வந்து விஜய் மேலே இருக்கிற கோபம், அவர் ஏன்னா நிறைய முறை ட்ரை பண்ணார் இந்த அலையன்ஸுக்கு அவரை கொண்டு வரணும், இந்த என்டிஏக்குள்ளே கொண்டு வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு, அப்படிலாம் ட்ரை பண்ணாங்க. பர்சனலாக பேசுகிறதா கூட, ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறதா கூட சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு இஸ் எ சீஃப் மினிஸ்டர், யூ ஆர் எ ஹோம் மினிஸ்டர். இந்த பழிவாங்கும் போக்கு, இந்த அரசியல் ரீதியாக நேரம் ஒதுக்காமல் பண்ணுறதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஹாஸ் த டைம் டு அலாட். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அப்போ நீங்களும் ஒரு மரியாதைக்கு 5 நிமிஷம் ஒதுக்குங்க, கட்டச்சி தானே இது. ஹி ஹஸ் கம் டு ஆல் த வே ஃப்ரம் சென்னை டு டெல்லி, ஒரு 5 மினிட்ஸ். அது இது எதை காட்டுக்குதுன்னா, இவங்களுடைய நேரோ மைண்டட்னஸ். ஒரு ஆள் வந்திருக்கார், ஜெயிச்சு வந்திருக்கார், அட்லீஸ்ட் இவங்க கை கொடுத்த கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம், வாழ்த்தலாம். இவர் ஒன்றும் கோரிக்கை வைக்க போகிறதில்ல. இதெல்லாமே ஒரு கர்டசி மீட்டிங் தான், சம்பிரதாயமாக சந்திக்கிறாங்க. அதுக்கு கூட நேரம் ஒதுக்கலை. இன்றைக்கி அது ஒரு செய்தியாக வந்துட்டு இருக்குது. அது சொல்லும் அரசியல் விஷயம் என்னன்னா, அவர் இன்னும் மறக்கலை. விஜய் வந்து தன்னுடைய ஆணையை ஏற்று அந்த கூட்டணியில் வரலை, தங்களுக்கு உதவலைன்றத அவர் இன்னும் மனசில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பு.